வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ரேணுகா மாமி வந்து தீபாவளி லேகியம் எப்படி பண்றது, அதாவது கரெக்டா ப்ராப்பரான தீபாவளி லேகியம் எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம சொல்லி தர போறாங்க. மாமிகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். மாமி, நீங்க அளவுலேருந்து எல்லாம் நீங்க சொல்லிட்டு முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இதை வந்து தீபாவளி லேகியம் எதுக்காக பண்றதுனாக்கா, இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்கிறது. கார்த்தால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதும் எல்லாருக்குமே ரொம்ப விடிகார்த்தால குளிக்கிறதுனால ஜலதோஷம்லாம் பிடிக்காம இருக்கணும். அண்ட் செகண்ட் திங், அன்னைக்கு சாப்பிட்ற பட்சணம்லாம் கொஞ்சம் நல்லா ஜீரணம் ஆகணும். இதுக்காக இந்த லேகியம் பண்ணுறது. ஜலதோஷம் பிடிக்காம இருக்கிறதுக்காக ஓமம், மிளகு அதெல்லாம் சேர்க்கறது. அதே மாதிரி டைஜஷனுக்கு ஓமம்லாம் ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இதுக்கு முதல்ல என்னெல்லாம் தேவையான பொருள் சொல்கிறேன். ஓமம் ஒரு 150 கிராம், மிளகு 75 இல்லைன்னா 100 கிராம் எடுத்துக்கலாம். அங்கே கண்டத்திப்புளி ஒரு 15 குச்சி. அதே மாதிரி அரிசி திப்புளி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. சுக்கு ஒரு 2 சுக்கு. இதை கொஞ்சம் நசுக்கி எடுத்து வச்சுடலாம். சித்தரத்தை ஒரு பாதி சித்தரத்தை அதையும் கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கோம். கிராம்பு சித்திரத்தை கிராம்பு கிராம்பு ஒரு 10 கிராம்பு. ஏலக்காய் ஒரு 10-15 ஏலக்காய். ஜாதி பத்திரி ஒரு கொஞ்சோண்டு ஒரு 4 இதழ் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் 1, அதை வந்து இந்த கொட்டை மாதிரி இருக்கும். இந்த உடைச்சுட்டாக்கா உள்ள பருப்பு இருக்கும் ஜாதிக்காய். அதுல ஒரு பாதி இந்த மாதிரி வந்துடும். பாதி எடுத்துக்கலாம். இதுதான் இப்படி திருப்பிக்கோங்க. அப்புறம் இதே மம்மி, இதுதான் சித்திரத்தை. இது சித்திரத்தை நசுக்கி வச்சிருக்கேன் காமிக்கிறதுக்காக. சித்திரத்தை இந்த அளவு எடுத்துட்டா போதும். இது போடும். இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம்னாக்கா, இதுக்கு எல்லாத்துக்கும் தேவை 1 டம்ளர் வெல்லம். அந்த 1 டம்ளர் வெல்லத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு முழுகிற மாதிரி வச்சுட்டு அதை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு மண் இல்லாம வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்து 1 டம்ளர் வெல்லம். இந்த அளவுக்கு. ஆமா மாமி, அளவு மட்டும் இன்னொரு வாட்டி திருப்பி சொல்லிடுங்க மாமி. ஓமம் 150 கிராம், மிளகு 75 கிராம், சுக்கு 2, கண்டத்திப்பிலி ஒரு 10 குச்சி, அரிசி திப்பிலி ஒரு 2 டீஸ்பூன், ஜாதிக்காய் பாதி ஜாதிக்காய், ஜாதி பத்திரி ஒரு 4 இதழ், ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, சித்திரத்தை ஒரு அரை துண்டு சித்திரத்தை, 1/2 இன்ச்சு இருந்தா போறோம். இப்ப மாமி வந்து இரும்பு கடாய் வந்து அடுப்புல வச்சிருக்காங்க. இப்ப இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம் மாமி? இதுல இந்த சாமான எல்லாத்தையும் கொஞ்சமா வறுத்துக்கணும். வறுத்துனாதான் நம்மளுக்கு மிக்சியில பொடி ஆகும். சூடு வர மாதிரி கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுக்க வேண்டாம். கொஞ்சம் நல்ல சூடு உரைக்கிற மாதிரி வறுத்துக்கணும். ஓமம் முன்னாடி எல்லாம் கல் இருக்கும், இப்பெல்லாம் நல்ல ஓமம் கிடைக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம். ஓமத்துல கல் இருக்கும், மண் இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா அது 2 நாள் முன்னாடியே களைஞ்சி கல்லரிச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கணும். இது கொஞ்சம் வாமா இருக்கிறச்சே மிக்சியில பொடி பண்ணாக்கா உங்களுக்கு நல்லா பொடி ஆயிடும். ஆனா இது வந்து அவ்வளோ நைஸா பொடி ஆகாது. கொஞ்சம் நிதானமா பண்ணி தான் பொடி ஆகணும். மிக்சி சூடாக அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பொடி பண்ணிக்கோங்க. வாசனையும் வருது. இந்த அளவுக்கு வருதா போதும், சூடானா போதும், நம்ம எடுத்துடலாம். இப்ப அடுத்தது வந்து மிளகு 75 கிராம் மிளகு. இது நான் அளவு திருப்பி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இதை வந்து அளவு கரெக்டா இருந்தாதான் தீபாவளி லேகியம் வந்து நல்லா வரும். அதுக்காக தான் அளவு வந்து உங்களுக்காக இன்னொரு வாட்டியும் சொல்றோம் நாங்க வறுக்கும் போதும். அடுத்தது இது கண்டத்திப்பிலி ஒரு 10 குச்சி. 10 குச்சி. இது மாத்திரம் நீங்க வந்து மிக்சியில போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அம்மிலையோ எதுலையாவது நசுக்கிட்டு, இல்லைன்னா அந்த சின்ன குழவி எல்லாம் இருக்கு, ஸோ அதுல ஏதாவது நசுக்கிட்டு அதுக்கப்புறம் சித்திரத்தை கண்டத்திப்பிலி இதெல்லாமே கொஞ்சம் நல்லா நசுக்கிட்டு போடுங்க. இல்லைன்னா பிளேடு வந்து உடஞ்சு போயிடும். ஒரு சூடே போதும், குச்சிக்கு அந்த சூடே போதும். போட்ட உடனே எடுத்துடலாம்.
அரிசி திப்பிலி. அதுவும் அதே மாதிரி தான் மாமி. இதெல்லாம் கொஞ்சம் சூடு வரைச்சா போதும். வெயில்ல கூட வச்சுக்கலாம். ஆனா இப்போ வெயில் இல்லாததுனால நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இப்ப வந்து கிராம்பும் சித்தரத்தைய சித்தரத்தை போட்டிருக்கோம். இப்போ ஏலக்காய் மாத்திரம் இதோட பொடி பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் பொடி பண்ணி தனியா வச்சுக்கிட்டு ஏலக்காய் மாத்திரம் லாஸ்ட் ஏலக்காய் பொடி கலர் வச்சே போட்டாதான் வாசனையா இருக்கும். இது இல்லாம இந்த ஜாதி பத்திரியும் வறுக்க வேண்டாம். அப்படியே வெறும் அப்படியே போட்டுடலாம். ஓகே. இது மாமி அது வெறும் காமிக்கிறதுக்காக வச்சது. இல்ல இது போட வேண்டாம். ஜாதி பத்திரி அதுவும் ஜாதிக்காயும் வறுக்க வேண்டாம். அப்படியே போட்டலாம். இந்த ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணிக்கணும். ஆமா. இந்த பாருங்க நம்ம வறுத்த சாமான்லாம் நல்லா பொடி பண்ணிட்டோம் இல்லையா மாமா? இப்ப என்ன பண்ண போறோம்? இதுல கொஞ்சம் ஜலம் விட்டு, ஏன்னா அது அவ்வளவு நைஸா பொடி ஆகாது. அதனால நீங்க வந்து ஒரு 2 hours நல்ல சூடு வெந்நீர்ல கொஞ்சம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அரைச்சாக்கலாம். நல்லா மையா வறுத்தது சொல்றேன், பொடி பண்ணது பொடி பண்ணட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்நீரை விட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா அரைச்செல்லாம் அரைக்கணும். டிப்பி டிப்பியா இருந்தா நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் நைஸா அரைச்சாதான் இந்த மஞ்சள் நல்லா இருக்கும். உங்களுக்காக ஊற வைக்காம அரைக்கிறோம். சொல்லிடணும். நீங்க ஊற வைக்கலன்னு கேப்பா. இப்ப உங்களுக்காக நாங்க வந்து ஊற வைக்கல, உடனே பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே அரைக்கிறோம். அதனால உடனே அரைச்சிக்கலாம்ல மாமி? ஆனா நீங்க வீட்டுல பண்ணும்போது ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. மாமி சொன்ன மாதிரி நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் வந்து இப்பயும் போட்டுக்கலாம், வேணா நீங்க கலரும் போது கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம் இல்ல மாமி? இப்ப நாங்க வாசனையா இருக்கும். இப்ப இதுலயே பொடி பண்ணிடுறோம், நாங்க அரைச்சுன்றோம். காமிங்க மாமி, எப்படி நல்லா நைஸா எடுத்துட்டே காமிச்சிருங்க. பாருங்க நல்லா நைஸா ஆயிருக்கு இப்போ. ஓகே. நம்ம அரைச்ச விழுத வந்து இல்பச்சட்டியில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் கடாயில. இப்போ இந்த மாதிரி அரைச்ச விழுத நல்லா கொஞ்சம் அடி கனமா இருக்கிற பானையில போட்டு கொஞ்சம் நல்லா கலரணும். கொஞ்சம் இதுவரையும் இப்போ ஒன்றும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வேகணும். அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 10 கலர் கலக்கணும். சில பேர் இதுக்கு வேணும்னாக்கா பரங்கி சக்கை, அதிமதுரம் அதெல்லாம் கூட போட்டு கலந்துக்கிறா. தனியா போடுறவாலும் போடுறா. இஞ்சிய நல்லா தோலை சீவிட்டு இஞ்சியை அரைச்சு சாறு எடுத்து அதையும் கூட கலந்துக்கிறா. ஆனா நான் வந்து சுக்கெல்லாம் நிறைய காரமா போடுறதுனால இஞ்சி சாறு போடுறது இல்லை. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா கலரின உடனே நம்ம வெல்லம் வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை விட்டு நல்லா சேர்த்து கலரணும். எல்லாத்தோடையும் சேர்த்து அது நல்லா தளன்னு வரணும். அதிக கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா கலர்றதுக்கு கொஞ்சம் நிதானமா பொறுமையான கலரணும். நல்லா வெந்துடுத்து இல்ல மாமி? ஓரளவுக்கு வெந்துடுத்து. அதனால இப்போ இந்த வெள்ளை கரைசல அதுல விட்டுறோம். வெள்ளம் வந்து 1 டம்ளர் தானே? 1 டம்ளருக்கு பொடி இருந்ததுன்னா 1.25 டம்ளர் போட்டுக்கலாம். இல்ல 1 டம்ளர் வெல்லம் போட்டு கொஞ்சம் கூட கல்கண்டு பொடி பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்து பொடியை அரைச்சு வச்சுட்டு அதை அளவு எடுத்துக்கலாம் இல்லையா? 1 டம்ளர் 1 கப் எடுத்துக்கோ. 1 கப் எடுத்துட்டோம்னா 1.25 கப் வெல்லம் போட்டுக்கலாம். நீங்க அரைச்ச பொடி 1 கப்பு வெல்லமும் 1/4 கப்பு கல்கண்டும் போட்டுக்கலாம். ஓகே. வேணும்னா தேனும் கூட ஒரு 4 ஸ்பூன் தேன் கடைசியா விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாயிடுத்து. இப்போ நல்லெண்ணெய் எவ்வளவு மாமி? ஒரு இதுக்கு வந்து 100-150 ml எண்ணெய் வரைக்கும் தேவைப்படும். அதை தவிர நெய் ஒரு 50 ml. முதல்ல வந்து எண்ணெயை தான் விட்டு கலரிக்கணும். ஏன்னா எண்ணெய் தான் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கணும். அந்த ஒரு தளதளான இருக்கிற இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் அந்த மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலர் வரும். அதுக்கப்புறமா நெய் சேர்த்து கலரணும். இது ஆனா நீங்க வச்சு கலர் வச்ச மாத்திரம் ஒரு பெரிய வானலியை வச்சு கலரணும். ஏன்னா தளதளான்னு தெரிக்கும், கையில தெரிக்கும். ஒரு கெட்டி வானலியும் வச்சு பெரிய வானலியா வச்சா
கையில தெரிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. வெந்து இப்போ நல்லா கெட்டியாயிட்டு வருது. எண்ணெய் வேணுன்ற அளவுக்கு விட்டுட்டோம். இப்போ நெய் கடைசியில போட்டா வாசனையாவும் இருக்கும், நல்ல இதுக்கு நல்லாவும் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது ஆனா லேகியம் கலர்றது கொஞ்சம் நிதானமா தான் கலரணும், கொஞ்சம் நிறைய நேரமும் கலரணும். அடுப்பை வந்து மீடியமா வச்சுக்கணும்ல மாமி? அப்பதான் ஃபங்கஸ் வராம இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி கலரினாலும் அதனால பரவாயில்ல, அது வச்சுட்டா ஒன்றும் கெட்டே போகாது. நீங்க தானே டப்பால போட்டு பாட்டில் போட்டு எடுத்து வச்சுனாக்கா 1 மாசம் வரைக்கும் எப்போ வேணும்னாலும் சாப்பிடுவோம். எப்பா ஜீரணமா இருக்கா அப்ப கூட சாப்பிடலாம். ஆமா, எப்போ ஜீரணமா இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்து. ஆமா, சேர்ந்து வருது எல்லாமே இல்லையா? ஆமா, இந்த மாதிரி வரணும். கையாவா நல்லா தள தளான்னு இருக்கும். கொஞ்சம் அந்த நெய் வந்து விட்டு பிரியச்சு நம்ம அணைச்சோம். இப்படி கலராம இப்படி கலரினாக்கா உங்களுக்கு ஆடி பிடிக்கணும். இப்போ நெய் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு. ஆமா, தெரியுது பாருங்க. இந்த பாருங்க, இங்க தானே தெரியுது, பாத்தீங்கன்னாலே தெரியும் நெய் பிரிஞ்சு வர்றது. இப்போ நெய் நல்லா பாருங்க, நெய் நல்லா கசிஞ்சு வெளில வந்துடுச்சு பாருங்க. இப்போ இதுதான் போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பாங்க. ஓகே, இது கூட சொல்லுங்க மாமி. நெய் இவ்வளவு வந்திருக்கு இல்லையா, டப்பா மேல சொல்லிடுங்க, அதையும் நீங்களே உள்ளுக்குள்ள போட்டு வச்சுட்டு. இப்போ நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுத்து. இதுதான் சரியான பதம் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க எடுத்து வைக்கிறச்சு, டப்பால வைக்கிறச்சு, இந்த நெய்யோட மேல அப்படியே அது பாட்டுக்கு இருந்ததுன்னாக்கா லேகியம் வந்து ஃபங்கஸ் வராம இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். அண்ட் எடுக்கச்சு நீங்க வந்து ஸ்பூன்ல அந்த எண்ணெய டப்பாலேயே இருக்கா மாதிரி விட்டுட்டு ஸ்பூன்ல லேகியத்தை மாத்திரம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும். இது வேணும்னா உங்களுக்கு அப்படி ரொம்ப மிஞ்சித்துன்னா மிளகு குழம்பு, ஏதாவது ஓம குழம்பு இந்த மாதிரி பண்றச்சே அந்த எண்ணெயை விட்டுக்கலாம். ஓகே, இப்ப லேகியம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த தீபாவளிக்கு வந்து லேகியம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூடா இருக்கு, அதனால தான் டேஸ்ட் பார்க்கல. டேஸ்ட் பார்க்க முடியுமா மாமி? பார்க்கலாம். கொஞ்சம் கொடுப்போங்களா? நல்லா நெய் வாசனை சூப்பரா இருக்கு மாமி. அந்த காரம், மிளகு காரம், இந்த ஓமத்தோட வாசனை, நீங்க போட்ட அத்தனை ஐட்டமுமே அது தெரியுது. தேங்க்யூ. எல்லாம் ஜீரணத்துக்கு நல்லது. எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும். தீபாவளிக்கு தான் பண்ணோம் இல்லை, நம்ம எப்போ வேணாலும் இது பண்ணி எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி வந்து தீபாவளி லேகியம் உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம்.